அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு எங்களுடைய ஓட்டுநர் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக பத்திரிகையாளர்களை சந்திக்கிறோம். மிக முக்கியமான நோக்கமாக ஆட்டோக்களுக்கு 12 ஆண்டுகளாக அரசு கட்டணம் நிர்ணயம் செய்யாததை உணர்ந்து ஓட்டுநர் தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வேணும் என்பதற்காக, பொதுமக்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் ஒரு நல்லுறவு வேணும் என்பதற்காக குறைந்தபட்ச கட்டணமாக ஆட்டோக்களுக்கு 50 ரூபாயும் கூடுதல் கட்டணங்கள் ஒரு கிலோமீட்டருக்கு 18 ரூபாயும் அப்படின்றத நிர்ணயம் பண்ணியிருக்கிறோம். அதே போல பாத்தீங்க அப்படின்னா வருகின்ற 1/2/2025 முதல் நாங்கள் இந்த கட்டணத்தை தான் வாங்குவோம். ஏன்னா போக்குவரத்து துறை ஆணையர் தெளிவான பதில்களை திரும்ப 2022 5ஆம் மாசம் பொதுமக்கள், அதுக்கப்புறம் தொழிற்சங்க பிரதிநிதிகள் ஆகியோரெல்லாம் கூட்டங்களை நடத்தி அதுக்கப்புறம் இன்றைக்கு வரைக்கும் வரக்கூடிய பதில் என்னன்னா, அரசுக்கு நாங்க பரிந்துரை செஞ்சுட்டோம், அரசு கட்டணத்தை விரைவில் நிர்ணயம் செய்யும். இது மட்டும் தான் பதிலா வருது. போராட்டம் நடத்தியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுது, அவங்க கைது செய்யப்படுறாங்க. ஆட்டோமீட்டருக்காக கால் டாக்ஸி தொழிலாளர்கள் கைது செய்யப்படுறாங்க. சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல போக்குவரத்து துறை அமைச்சரும் இதற்கு எந்த விதமான பதிலும் சொல்றது இல்ல. கால் டாக்ஸிகளை பொறுத்த வரைக்கும் அதே போல 1/2/2025 இருந்து ஓலா ஊபர்ல நாங்க வாகனங்கள் ஆட்டோ கால் டாக்ஸிகளை இயக்க மாட்டோம். அதற்கு பதிலாக நம்ம யாத்திரையில தான் இயக்குவோம். முக்கியமான நோக்கம் என்னன்னா, ஒரு நாளைக்கு ஓலா ஊபர்ல நாங்க ஒரு 2000 ரூபாய்க்கு வண்டி ஓட்டினா 25% கமிஷனாக 500 ரூபாய் வரைக்கும் என்ன பண்றாங்க, எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? இதே இது நம்ம யாத்திரையில ஓட்டணும்னா ஆட்டோக்கு 25 ரூபாய் சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் தான் எடுக்கிறாங்க. இது நம்ம டாக்ஸினா பாத்தீங்கன்னா ஒரு 35 ரூபாய் எடுக்கிறாங்க. இதே கால் டாக்ஸிக்கு வந்தீங்கன்னா நம்ம யாத்திரை 45 ரூபாய் எடுக்கிறாங்க, டாக்ஸினா 75 ரூபாய் எடுக்கிறாங்க. சின்ன வித்தியாசம் தான். இதே 2000 ரூபாய்க்கு ஓட்டினாலும் அங்க இவ்வளவுதான் போகுது. ஆனா இந்த ஓலா ஊபர் நிறுவனங்கள் இவ்வளவு கட்டணங்கள் எடுத்துக்கிறனால எங்களால வாழ்வாதாரத்தை நகர்த்த முடியல. வாடிக்கையாளர்கிட்ட கேட்டு பெற வேண்டிய சூழ்நிலைகளுக்கு வந்திருக்கிறோம். அதே போல ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பு இல்ல. சமீபத்தில் ஒரு ஓட்டுநர் சமீர் அப்படின்றவரு வாகனத்தை ஊபர்ல ட்ரிப்பை முடிச்சு ஒரு 5 நிமிஷத்துல காரை விட்டு இறங்கும் போது விபத்துல என்ன பண்ணிடுறாருன்னா இறந்துறாரு. ஆனா ஆன்லைன்ல அப்பயும் அவர் இருக்கிறாரு, ஆன்லைன்ல தான் இருக்கிறாரு. இருந்தும் அந்த 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸை தர முடியாதுன்றாங்க. அவருக்கு இது வரைக்கும் பாதுகாப்புக்கு, ஓட்டுநர்களுக்கு உயிர் பாதுகாப்புகள் எங்கள்கிட்ட ஓலா ஊபருக்கு இல்ல. இது எல்லாமே எங்களுக்கு நம்ம யாத்திரை நிறுவனத்தில் கிடைக்குது, டாக்ஸினால கிடைக்குது. அதனால ஓட்டுநர்கள் ஆகிய நாங்கள் பொதுமக்களுக்கு சிறந்த சேவையை வழங்குவதற்கு ஒரு அடிப்படை கட்டணங்களை வைத்து அதிகப்படியான இந்த பீக் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வித்தியாசம் இருந்ததுன்னா குறைந்தபட்சமாக ஒரு கூடுதல் கட்டணங்கள், டிராபிக் இதெல்லாம் கணக்கு பண்ணி வாங்கணுமே தவிர அதிகப்படியான மக்களுக்கு பர்டன் கொடுக்க கூடாது. அதே போல கமிஷன் அப்படின்றது இல்லைன்னாலே ஓட்டுநர்கள் ஒழுங்கா வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்ய முடியும் அப்படின்ற இந்த 2 விஷயங்களையும் மிக முக்கியமாக கருத்தில் கொண்டு, அதே போல போக்குவரத்து துறை அமைச்சர், சரிங்களா, இந்த விஷயங்கள் அக்ரிகேட்டரும் போக்குவரத்து துறை ஆணையர் அனுப்பிட்டாரு, அரசுக்கு அனுப்பிட்டாரு. அப்ப அரசு அதை உடனடியாக நடைமுறைப்படுத்தணும். சமீபத்தில் கூட மினி பஸ்ஸுக்கு கட்டணத்தை ரிவைஸ் பண்ணி அரசாங்கத்தால போட முடியுது. ஆனா ஆட்டோக்களுக்கான கட்டணத்தை அரசாங்கத்தால நிர்ணயம் செய்ய முடியல. உயர்நீதிமன்றமும் அது சொல்லிடுச்சு. இவங்களுக்கு அதுல என்ன பிரச்சனை அப்படின்றது சொல்ல மாட்டேன்றாங்க. அமைச்சரும் நாங்கள் தொடர்பு கொண்ட அவரோ அவருடைய உதவியாளர்களோ 2023 மார்ச்ல கோட்டையை நோக்கி பேரணினும் போது எங்களை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசின அமைச்சர் இதன் பின்பு இப்ப எங்களை என்ன பண்ண மாட்டேன்றாருன்னா எங்களுடைய அழைப்புகளை கூட ஏற்க மாட்டேன்றாரு, தவிர்க்கிறாரு. எனவே அரசு ஆட்டோக்கு கட்டணத்தை நிர்ணயம் செய்யும் வரை இந்த கட்டணத்தில் தான் வசூலிப்போம். 1/2/2025 முதல் ஓலா ஊபர்ல வண்டி ஓட்ட மாட்டோம், நம்ம யாத்திரை டாக்ஸினால வண்டி ஓட்டுவோம். பொதுமக்கள் இதற்கு பேராதரவு தர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் எங்களுடைய கூட்டமைப்பு சங்கங்கள் அனைவரின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 80% ஓட்டுநர்கள் இது ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. இந்த கூட்டமைப்பு சங்கம் இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல உரிமை குரல், உரிமை கரங்கள், அனைத்து ஓட்டுநர்கள் வாழ்வுரிமை, சிகரம் ஓட்டுநர்கள், புதிய அக்னி சிறகுகள் ஓட்டுநர் தொழிற்சங்கங்கள், அதே போல பாத்தீங்கன்னா இணைந்த கைகள், சென்னை பீனிக்ஸ் ஆட்டோ ஓட்டுநர்கள், தக்குவா இஸ்லாமிய அமைப்பு ஆட்டோ ஓட்டுநர்கள், சிறகுகள் ஆட்டோ ஓட்டுநர்கள், அதே போல டாக்டர் அப்துல் கலாம் ஓட்டுநர் நல சங்கங்கள் ஆகிய சங்கங்கள் இணைந்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருக்கிறோம். எங்களுக்கு பொதுமக்கள்கிட்ட சிறப்பான சேவைகளை செய்யணும், பொதுமக்களோட சண்டை இல்லாம நிம்மதியா இருக்கணும். அதுக்கு அரசாங்கம் ஆட்டோமீட்டர் கட்டணத்தை மாற்றி அமைக்கணும். அதே போன்று ஓலா ஊபர் போன்ற அனைத்து அக்ரிகேட் நிறுவனங்களுடனும் கூட்டங்களை நடத்தி முறைப்படுத்தி தர வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை தான் தொடர்ந்து வைத்து இந்த விஷயங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் என்பதை உங்கள் அனைவருக்கும் தாழ்மையோடு தெரியப்படுத்திக்கிறோம். நன்றி. பொறுப்பு பேரா? ஓகே. ஜாகிர் ஹுசைன், ஒருங்கிணைப்பாளர், அனைத்து ஓட்டுநர் சங்கங்களின் கூட்டமைப்பு. இல்ல சார், அவங்க வரல. ஆதரவு இல்லைன்னு அவங்க எதுவுமே சொல்லலையே. அவங்க எதுவுமே சொல்லல, மௌனம் காக்குறாங்க. நீங்க அதை அவங்கள்ட்ட தான் கேட்கணும், ஆதரவு இல்லையான்னு.